Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே திருநின்றபூர் பகுதியில் கழிவுநீர் தொட்டி கட்ட எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநின்றபூர் பகுதியில் நகராட்சி சார்பில் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக அப்பகுதியில் உள்ள சமூக நலக்கூடம் அருகே கழிவுநீர் தொட்டி கட்டுவதற்கு நகராட்சி சார்பில் ஒப்பந்தம் போடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மழை காலங்களில் அப்பகுதியை சுற்றி மழைநீர் நிற்கும் எனவும் தற்போது இந்த கழிவுநீர் தொட்டி கட்டினால் மழைநீர் கழிவுநீரும் கலக்கும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் முன்பகை காரணமாக அங்கன்வாடி ஊழியரை குறிவைத்து விபத்தை ஏற்படுத்திய நிலையில் அவரது கணவர் மற்றும் மகள் தங்களுக்கு உயிருக்கு ஆபத்து என கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எரிஞ்சி கிராமத்தில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் அண்ணாமலை மற்றும் சுப்பிரமணி ஆகிய இரு குடும்பத்துக்கு இடையே முன்பகை ஏற்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுப்பிரமணியின் ஆட்கள் அடையாளம் தெரியாத காரில் வந்த அண்ணாமலையின் பைக் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினர். இதில் அண்ணாமலையின் மனைவி கலாவுக்கு தலையில் அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அடிச்சு தூக்கி போட்டு அவன் போயிட்டான். ரெண்டு பேரும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு போன் ஆம்புலன்ஸுக்கு 108க்கு போன் பண்ணி அவங்க வர வச்சு அவங்க இங்க பாருங்க ரத்தக்கரை எவ்வளவு இருக்கு பாருங்க. ரத்தக்கரையோட அவங்க கதிரை அடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தாங்க இருக்காங்க. அவங்க சுத்து வட்டாரத்துல யாருமே இல்லை. அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இதுவரையும் இன்னும் போலீஸ் வந்து பார்க்கல. இதுவரையும் என்னமா ஆச்சு ஏதுமா ஆச்சுன்னு வந்து கேட்கல, பார்க்கல. இதுதான் உங்கள் அரசா? இதுதான் மக்களுக்கு பாதுகாப்பு தர அரசா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதி கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளித்தாங்கல் கிராமத்தில் சாலை அமைப்பதற்காக விடியா திமுகவினர் ஒப்பந்தம் எடுத்த நிலையில் தற்போது வரை பணி தொடங்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஜெல்லி பகிர்ந்து சாலையை பயன்படுத்த முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து வாழப்பந்தல் ஆரணி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்தால் தாங்கள் கடும் பாதிப்படைந்துள்ளதாக வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஊதிய உயர்வு கேட்டு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தொகுப்பூதியம், மதிப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காலமுறை ஊதியம், நிலையான ஊதியம் மற்றும் பணிக்கொடை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினரை ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 15 நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறி கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்ப்புதூர் கிராமத்தில் சரிவர மின்சாரம் வராததால் குடிப்பதற்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கடந்த 15 நாட்களாக தங்களது கிராமத்திற்கு குடிநீர் வரவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் செய்யூர் மின்சார அலுவலகம் எதிரே உள்ள செய்யூர் சித்தமூர் செல்லும் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசால் குடிநீரை கூட வழங்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.